வாடிக்கையாளர்களுக்கு ஷாக் கொடுத்த எஸ்பிஐ வங்கி கட்டணங்கள் உயர்வு எவ்வளவு தெரியுமா பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல இது போன்ற வீடியோக்களை அப்டேட் செய்யும் போது உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அரசுக்குச் சொந்தமான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எஸ்பிஐ ஏடிஎம் பரிவர்த்தனை கட்டணங்களை உயர்த்தி தனது வாடிக்கையாளர்களுக்கு அதிர்ச்சியளித்துள்ளது. பிப்ரவரி 2025க்கு பிறகு இந்த கட்டணங்கள் திருத்தப்படுவது இதுவே முதல் முறையாகும். இது நுகர்வோர் மத்தியில் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. இன்டர்சேஞ்ச் கட்டணங்கள் அதிகரித்ததே ஏடிஎம் சேவைகளில் கூடுதல் சுமைக்கு வழிவகுத்துள்ளது என்று வங்கி நிர்வாகம் தெளிவுபடுத்தியுள்ளது. புதிய விதிகள் டிசம்பர் 1, 2025 முதல் நடைமுறைக்கு வந்துள்ளன. இந்த தாக்கம் மற்ற வங்கிகளின் ஏடிஎம்களை பயன்படுத்தும் சேமிப்பு கணக்கு வைத்திருப்பவர்களிடம் குறிப்பாக தெரிகிறது. சாதாரண சேமிப்பு கணக்கு வைத்திருப்பவர்கள் மாதத்திற்கு 5 முறை மட்டுமே மற்ற வங்கிகளின் ஏடிஎம்களிலிருந்து இலவசமாக பணம் எடுக்க அனுமதிக்கப்படுகிறார்கள். முன்னதாக இந்த வரம்பை தாண்டிய பிறகு செய்யப்படும் ஒவ்வொரு பண பரிவர்த்தனைக்கும் ரூபாய் 21 வசூலிக்கப்பட்டது. இப்போது அந்த தொகை ரூபாய் 23ஆக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இது தவிர ஜிஎஸ்டி வரியும் செலுத்த வேண்டும். பணம் எடுப்பதை தவிர இருப்பு சரிபார்ப்பு போன்ற நிதி அல்லாத பரிவர்த்தனைகளுக்கும் வங்கி கட்டணம் விதித்துள்ளது. முன்னதாக 5 இலவச வரம்புகளை தாண்டிய பிறகு இதுபோன்ற பரிவர்த்தனைகளுக்கு ரூபாய் 10 வசூலிக்கப்பட்டது. இப்போது அந்த கட்டணம் ரூபாய் 11ஆக அதிகரிக்கப்பட்டுள்ளது. வாடிக்கையாளர்கள் தங்கள் இருப்பை சரிபார்க்க மீண்டும் மீண்டும் ஏடிஎம்களுக்கு செல்ல வேண்டியிருப்பதால் இது தேவையற்ற செலவுகளுக்கு வழிவகுக்கும். சம்பள கணக்கு வைத்திருப்பவர்களுக்கும் வங்கி முக்கிய மாற்றங்களை செய்துள்ளது. முன்னதாக அவர்கள் மற்ற வங்கிகளின் ஏடிஎம்களிலிருந்து எத்தனை முறை வேண்டுமானாலும் இலவசமாக பணம் எடுக்கலாம். ஆனால் புதிய விதிகளின்படி மாதத்திற்கு இலவச பரிவர்த்தனைகளின் எண்ணிக்கை 10ஆக கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த வரம்பை தாண்டிய பிறகு அவர்களும் சாதாரண வாடிக்கையாளர்களைப் போலவே ரூபாய் 23 செலுத்த வேண்டும். இது ஊழியர்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவாக கருதப்படுகிறது. எனினும் எஸ்பிஐ ஏடிஎம்களை மட்டுமே பயன்படுத்தும் அட்டைதாரர்களுக்கு வங்கி நிவாரணம் அளித்துள்ளது. எஸ்பிஐ டெபிட் கார்டு வைத்திருந்து தங்கள் சொந்த வங்கியின் ஏடிஎம்களை பயன்படுத்துபவர்களுக்கு பழைய கட்டணங்களை தொடரும். அவர்களுக்கான சேவை கட்டணங்களில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை என்று வங்கி தெளிவுபடுத்தியுள்ளது. எனவே வாடிக்கையாளர்கள் மற்ற வங்கிகளின் ஏடிஎம்களை பயன்படுத்துவதை விட தங்கள் சொந்த வங்கியின் ஏடிஎம்களை பயன்படுத்துவது நல்லது. ஏழைகளால் பயன்படுத்தப்படும் அடிப்படை சேமிப்பு வங்கி வைப்பு கணக்குகளுக்கும் இந்த கட்டண உயர்விலிருந்து விலக்களிக்கப்பட்டுள்ளது. அவர்களுக்கான சேவை கட்டணங்கள் வழக்கம் போல் தொடரும். பொதுமக்களுக்கு சுமையை ஏற்படுத்தக்கூடாது என்ற நோக்கத்தில் வங்கி இந்த முடிவை எடுத்துள்ளது. இது சிறிய அளவில் சேமிப்பவர்களுக்கு பயனளிக்கும். டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை ஊக்குவிக்கும் நோக்கத்தில் வங்கி மற்றொரு முடிவையும் எடுத்துள்ளது. ஏடிஎம்களில் அட்டையில்லாமல் பணமெடுக்கும் சேவை முற்றிலும் இலவசம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மறு அறிவிப்பு வரும் வரை இந்த வசதி மூலம் எந்த தொகையையும் கட்டணமின்றி பெற்றுக்கொள்ளலாம். ஸ்மார்ட் போன் வைத்திருப்பவர்கள் அட்டையை பயன்படுத்துவதற்கு பதிலாக இந்த முறையை பயன்படுத்தி செலவுகளை சேமிக்கலாம். இறுதியாக ஏடிஎம் இயக்க ஒருங்கிணைப்பு செலவுகள் அதிகரித்ததன் காரணமாகவே வங்கி இந்த முடிவை எடுக்க வேண்டியிருந்தது. வாடிக்கையாளர்கள் தங்கள் மாதாந்திர திட்டமிடலை சரியாக செய்தால் இந்த கூடுதல் கட்டணங்களை தவிர்க்கலாம். டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளை பயன்படுத்துதல் அல்லது அட்டையில்லாமல் பணமெடுத்தல் போன்ற முறைகளை குறித்து முடிந்த அளவு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும். வங்கி கொண்டுவரும் இந்த மாற்றங்கள் குறித்து மக்கள் விழிப்புடன் இருப்பது அவசியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. உங்கள் உறவினர்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இதுபோன்று வேறொரு வீடியோவில் சந்திப்போம்.